வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்கள் ரொம்ப பேர் நம்ம கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நம்ம புது கதைக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கு. சரிங்க, இப்போ நம்ம காதல் தொடர்கதை என்னுயிர் நீயடா அதோட பகுதி 12 கதைக்குள்ள செல்வோமா? எஸ்பி அலுவலகம். பத்திரிகையாளர்கள் அதிவீரன் மற்றும் அன்பரசுவை கேள்விகளாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதிதான், வெயிட், என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன், ஒருத்தராக கேளுங்க. சார், அங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கான மோட்டிவ் என்ன சார்? பணம் தான், வேற என்ன? மொத்தம் சேலமில் இருக்கிற 3 ரீட்டைல் துணி கடையை வச்சுருக்காங்க. சேர்ந்து கோடிக்கணக்காக ஒருத்தவங்க கிட்ட துணி வாங்குறாங்க. பட் பணம் தரோம் கோடிக்கணக்காக இருக்கிறதுனால ப்ரைவேட்டாக யாருக்கும் தெரியாமல் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஏற்காடில் யாருக்கும் அதிகம் யூஸ் பண்ணாத ரெசார்ட்டாக செலக்ட் பண்ணி அங்கே கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே எந்த பேச்சும் பேசாமல் அவங்க டிமாண்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே கொடுக்குறாங்க. 2 பேரும் பணம் கொடுத்த உடனே கிளம்புறாங்க. ஒருத்தர் அவங்க கூடவே இருக்காரு. ஒன் டே அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. எதுக்குன்னா கீழே ஆக்சிடெண்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுறதுக்காக. பணம் வாங்கிட்டு அடுத்த நாள் நைட் விக்டிம் ஏற்காடுலேருந்து புறப்படுறாரு. அவர் கிளம்புன வாட்டி அந்த 3வது நபர் மற்ற 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்க வர டைம் பார்த்து விக்டிமோட காரை தாக்குறாங்க. முக்கியமாக பெண்டிக்கிட்ட வரும்போது. அப்படி தாக்கும்போது அந்த கார் பள்ளத்தில் விழும். நல்ல மழை. இறங்கை ஏற பயிற்சி எடுத்தவங்கள வச்சு காரில் இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு உயிரோடு இருந்தால் அவங்கள கொன்னுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. பணத்தை உடனே பிரிக்காமல் ஒரு இடத்துல மறைவாக வச்சுடுவாங்க. அடுத்த மாதம் இதையே திரும்ப பண்ணுவாங்க. சார், நேற்று எப்படி கரெக்ட் டைமுக்கு போனீங்க? நேற்று என்ன ஆச்சு? ஏற்காடு மலை சுற்றி எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்கு நேற்று காலையில் வந்துடுச்சு. மலையை சுற்றி எப்போவும் 2 போலீஸ் ரவுண்ட்ஸில் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் 4-5 ட்ரோன் வச்சு மலையை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம். அப்போ தான் ஒரு பெண்ணில் 4-5 பேர் சந்தேகப்படுற மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கம் போகாமல் தூரமாக இருந்து இன்ஸ்பெக்டர் ரவி அவங்கள வாட்ச் பண்ணார். எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். நாங்களும் அவங்களுக்கு டவுட் வராமல் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணிட்டோம். இதுக்கு மேல் அதி அவர்களுக்கு சொல்லட்டும். நாம் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. நேற்று காலை இன்ஸ்பெக்டர் ரவி சென்றவுடன் அன்பரசுடன் பேசிவிட்டு மூவருக்கும் மட்டும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஓப்பன் செய்திருந்தான் அதி. பேசினால் மற்ற யாருக்கோ தகவல் சென்றுவிடும் என இந்த ஏற்பாடு. யாருக்கும் இந்த ஆக்சிடென்ட் பற்றி தெரியாது. இன்ஸ்பெக்டர் ரவி, அதிவீரன், அன்பரசு, எஸ்பி மணிகண்டன் தவிர. இருந்தாலும் ரகசியமாக இந்த ஏற்பாடை செய்திருந்தனர். எஸ்பியிடம் ஏற்கனவே ட்ரோன் பறப்பதற்கு அனுமதி வாங்கியிருந்தான் அதி. அதனால் குரூப்பில் 6 ட்ரோன் மலையை சுற்றி பறக்க உத்தரவு பிறப்பித்தான். நம்பிக்கையான 4 கான்ஸ்டபிளை மலையை மாறு இடத்தில் கண்காணிக்குமாறு அனுப்பி வைத்தான். சற்று மறைவான இடத்திலிருந்து ட்ரோனை இயக்க வைத்தான். மலையின் அனைத்து பகுதியும் அவனின் கண்காணிப்பின் கீழ் இருந்தது. மாலை 6:30 மணி இருக்கும். அப்பொழுது அன்பரசு ட்ரோன் காட்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தான். அப்போதுதான் சிலர் சந்தேகம் படுமாறு நடமாடிக்கொண்டிருந்தனர். அந்த பக்கம் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4 பேர் தடையை மீறி அந்த பக்கம் சென்றனர். அன்பரசு மதியமே ஏற்காடு வந்திருந்தான். ரவி, இங்கே வாங்க, இந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதி தானே, இவங்க எல்லாம் யாருன்னு அடையாளம் தெரியுதா உங்களுக்கு என்று ரவியிடம் அன்பரசு கேட்டான். சார், இது லோக்கல் ஆளுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இவங்களை வச்சு தான் பாடி எடுப்போம். நல்லா மலை ஏறி இறக்குவாங்க. ஆனால் இவங்க ஏன் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகிறாங்கன்னு தெரியலை. இவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்க, யாருன்னு தெரியலை. பார்க்க பணக்காரங்க மாதிரி இருக்காங்க சார். ஓகே, நீங்கள் அதிவீரன் சாருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அதிவீரன் அன்பரசுக்கு அழைத்திருந்தான். அதில் அன்பரசு பதிவு செய்து வைத்திருந்த பெயரையும் அவனுக்கு வைத்த ரிங்டோனையும் பார்த்து ரவி விழிவிரித்து பார்த்தான். அன்பரசு அதை கண்டுகொள்ளாமல் அழைப்பை உயிர்ப்பித்து பேச ஆரம்பித்திருந்தான். குட் ஈவினிங் சார் என்று மாலை வணக்கத்தை தெரிவித்தான். அவனும், குட் ஈவினிங் அன்பரசு, ட்ரோன் சீன்லாம் பார்த்தீங்களா? எஸ் சார், அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணும்போது நீங்களே பண்ணிட்டீங்க சார். ஓகே, அது யாரு? சார், அது லோக்கல் ஆளுங்க. ஆக்சிடெண்ட்டில் மலையிலேருந்து யாராவது கீழே விட இருந்து போயிருந்தா இவங்க தான் கீழே இறக்கி எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ இவங்களும் இப்போ நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கலாம் சார், எனக்கும் அதே டவுட் தான். ஓகே அன்பரசு, நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிங்க. நான் கிளம்பிட்டேன், மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1 ஹவரில் வந்துடுவேன். ஓகே சார் என்று கூறி அன்பரசு வைத்து விட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கட்டும். நாம் போய் இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போனாங்களோ அவங்கள பார்க்கலாம் வாங்க. யோ,
பச்சை, எல்லா பிளானும் பக்காவா? எதுவும் சொதப்ப மாட்டீங்களே? இவன் யார் புதுசாக இருக்கான்? கருப்பன் வரலையா? எதுவும் சொதப்ப மாட்டானா இவன் என்று அங்கு இருக்கும் பச்சையிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் ஜனகராஜ். ஆம், ஜனகராஜ் தான். நிவேதாவின் அப்பா ஜனகராஜே தான். ஐயா, கருப்பையாக்கு உடம்பு சரியில்லைங்க. ஐயா, இது அவனோட தம்பி தானுங்க. எதுவும் சொதப்ப மாட்டானுங்க ஐயா. எந்த தப்பும் வராதுங்க ஐயா. நீங்கள் எத்தனை மணிக்கு கார் வரும்னு சொல்லுங்க, நாங்கள் அந்த காரை தூக்கிடுவோமுங்க. சரி, மறைஞ்சு நில்லுங்க, கார் வரப்ப சொல்கிறேன். யோ தன்ராஜ், வாயா, போய் மறைஞ்சிக்கலாம் என்று தன் உடன் இருக்கும் மற்றவரை அழைத்து கொண்டு மறைந்து கொண்டார். மற்றவர்களும் அனைத்து பொருட்களையும் தகுந்த இடத்தில் வைத்துவிட்டு மறைந்து விட்டனர். 8 மணி இருக்கும். அதையும் அன்பரசு ரவி இருக்கும் இடம் வந்துவிட்டான். அவர்கள் மூவரும் மற்றும் 4 கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு ஜனகராஜ் மற்றும் அவரின் கூட்டாளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். இரவு 10 மணி ஆகியிருந்தது. அப்போது ஜனகராஜிற்கு இன்னொரு கூட்டாளியிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்று, சொல்லு மூர்த்தி, கிளம்பிட்டானா அவன்? ஆமா ராஜு, அவன் கிளம்பிட்டான். இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவான். நானும் அந்த கார் பின்னாடியே தான் வரேன். சரி மூர்த்தி, இங்கே ஆளுங்ககிட்ட சொல்லி தயாராக இருக்க சொல்கிறேன். யோ பச்சை, இன்னும் 10 நிமிஷத்தில் கார் வந்துடும், தயாராக இருங்க. வந்ததும் அந்த காரை தாக்க ஆரம்பிச்சுடுங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அதி மற்றும் தீமாள் சுற்றி வளைத்து பிடித்திருந்தனர். அந்த காரும் அந்த நேரம் அந்த இடம் வந்தது. ஜனகராஜின் இன்னொரு கூட்டாளி மூர்த்தியும் அந்த இடம் வந்தான். போலீஸை பார்த்துவிட்டு தப்பிக்க முயற்சிதான். ஆனால் அவனையும் போலீசார் பிடித்து விட்டனர். இன்னொரு காரிலிருந்து இந்த வியாபாரியும் இறங்கி அதியிடம் வந்தார். சார், ஏன் உங்களை பிடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சதுக்கு என்று அன்பரசு அந்த வியாபாரியிடம் கூறினார். சார், என்ன சொல்றீங்க என்று அந்த மனிதர் அதிர்ந்து நின்று விட்டார். ஆமாம், இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி 3 பேரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து உசுரை எடுத்துட்டாங்க, சிம்பிள் என்று அதி இப்பொழுது இவரிடம் கூறினார். சார், என்ன சொல்றீங்க என்று அந்த மனிதர் மீண்டும் அதிர்ந்து நின்றார். அதையே கேட்காதீங்க, நாளைக்கு காலையில் நியூஸில் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ரவி, இவரை எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போங்க. அன்பரசு, இந்த நல்லவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க. கான்ஸ்டபிள்ஸ், நீங்கள் எங்கள் கூட வாங்க என்று கூறி ஜனகராஜை இழுத்து கொண்டு சென்றான். என்ன ஆதி, நீ உன்னோட வருங்கால மாமனாரை இப்படி எடுத்துட்டு போற? என்ன மேன் நீ? மற்றவர்களும் அவனை பின்பற்றி மற்றவர்களை எடுத்துக்கொண்டு சென்றனர். அது ஏற்காட்டிலிருந்து கிளம்பும் போதே எஸ்பிக்கு தகவல் சொல்லிவிட்டான். அவரும் அவர்கள் வரும் நேரம் அலுவலகத்தில் இருந்தார். அவர்களை அங்கு இருக்கும் அறையில் வைத்து விசாரித்தனர். யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமாம், செஞ்ச தப்பை யாரு தான் செஞ்சாங்கன்னு சொல்ல போறாங்க. அனைவரையும் 2 அடி வைத்தனர். அந்த அடியில் ஜனகராஜின் கூட்டாளி தன்ராஜ் ஒத்துக்கொண்டார். அவர்கள் செய்த ஏற்பாட்டை அனைத்தும் சொல்லிவிட்டார். மூர்த்தி மற்றும் ஜனகராஜின் ஐடியா எனவும் கூறிவிட்டார். அவர் பேசியதை அன்பரசு வீடியோவாக ரெக்கார்ட் செய்து கொண்டான். இவர்களை அரெஸ்ட் செய்ததை யாரோ பத்திரிகையாளருக்கு தெரிவித்து விட்டனர். அதனால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தற்போது இதுதான் நடந்தது என்று அவர்களுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் கூறினார். சார், இதில் யார் யார் சம்மந்தப்பட்டு இருக்காங்க? தன்ராஜ் சில்க்ஸ் ஓனர் தன்ராஜ், மங்கள் சில்க் ஓனர் மூர்த்தி, இவர்களுக்கு ஹெட் சாந்தா சில்க்ஸ் ஓனர் ஜனகராஜ். இவங்க 3 பேரும் தான் மெயின் குற்றவாளிகள். அப்புறம் ஏற்காடு ஊரை சேர்ந்த பச்சை, கருப்பையா, கந்தன், முனியன் இவங்க எடுபடிகள். இதில் கந்தன் கருப்பையா தம்பி. இப்போ தான் கந்தன் இதுக்குள்ளே வந்திருக்கான். கருப்பையாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போது அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்க என்று கூறி விடை பெற்று கொண்டனர் இருவரும். நிவேதாவின் அம்மா வீடு. அதி மற்றும் அன்பரசின் பேட்டியை லைவாக தொலைக்காட்சியில் போட்டு கொண்டிருந்தனர். சாந்தகுமாரிக்கும் நிஹாரிகாவுக்கும் அதிகாலை எழுந்து பழக்கமில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த விஷயம் தெரியவில்லை. அந்த தெருவின் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு தான் முதலில் தெரிந்தது. அது வேற யாரும் இல்லை, இவர்களின் பக்கத்து வீடு சித்ராவுக்கு தான். செய்தி வந்து 10 நிமிடத்தில் அந்த தெருவாசிகள் அனைவரும் தெரிந்து விட்டது. அந்த சித்ரா சாந்தாவிடம் விஷயத்தை சொல்ல அவர்கள் வீட்டுக்கு சென்றனர். அதே நேரம் வசுமாவும் அந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தார். சாந்தாவிற்கும் நிஹாவுக்கும் இந்த விஷயம் தெரிந்தால் அவர்களின் நிலை என்ன? இதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போங்க. நன்றி. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிடும் நண்பர்களே.